ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோஷிபாவில் ஒரு 43 இன்ச்சு 4K எல்இடி டிவி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த டிவியோட காட்டன் பாக்ஸு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டோஷிபா விடா ஸ்மார்ட் 4K டிவி 43 இன்ச்சு. சரிங்களா? 4K வரைக்கும் இது ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம்னா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் எவ்வளோ இருக்குது இதில், அப்புறம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இதில் பார்க்கலாம். இதான் இதோட மேனுவல். ஸோ வரும்போதே இது போல் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு மேனுவல். ஆனால் டிவியில் எந்த டேமேஜும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்சசரிஸு அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. டிவி நிற்கிற அந்த பேஸு, அது அந்த ஸ்க்ரூவு, இது எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் அந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிவியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பவர் கொடுத்து இன்புட்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஒன்றும் நீங்கள் நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டிவியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதில். ஸோ ஒரு சில பேர் வந்து டிவி டேபிள்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு இந்த பேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு செவுத்தில் மாட்டினா தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஹேங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் அந்த ஹேங்கு அதெல்லாம் வாங்கணும். ஆனால் இந்த பாக்ஸில் வந்து அந்த இது இல்லை. ஒரு சில டிவியில் வந்து அக்சசரிஸில் கூட வந்துடும் செவுத்தில் மாட்டுற அந்த ஹேங்லாம். இது நீங்கள் செப்பரேட் தான் வாங்கணும். ஸோ ஸ்க்ரூலாம் பர்ஃபெக்டாக அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ ப்ராப்பரான ஸ்க்ரூவை அதில் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதே வேறு எதனா செகண்ட் ஹேண்ட் டிவி அது போல் எதனா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரூ மாற்றி போட்டிங்கன்னா ஸ்க்ரூ உள்ளே போய் பிசிபியில் போய் பஞ்ச் பண்ணும். நம்ம புது டிவி இது, அதனால் இதோட ஒரிஜினல் ஆக்சசரிஸே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயம் இல்லாமல் போடலாம். அந்த பேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கேபிள் போகிறதுக்கு ஒரு லாக் போல் ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, ஹெவியாக இருக்குது இந்த பேஸ். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி. கீழே பாருங்கள், பாட்டமில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க பாருங்கள். டிசிஎல்ல இதே போல் தான் வச்சுருப்பாங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஒரே ஒரு பட்டன் இருக்கும் டிவியில். ஸோ மற்றபடி நீங்கள் மேனுவலாக வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது டிவியில். ஆன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுனாலும் ரிமோட்டில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த டிவி வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ரிமோட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டு நார்மல் 2 ரிமோட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிவிக்கு ஒரே ரிமோட்டு, ஆனால் ஹெவியான ரிமோட்டு. அதில் நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துக்கலாம். சரிங்களா? 4K ரெசல்யூஷன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த டிவி. அதே போல் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்குள்ளே போய் யூடியூப் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில மிட்ரேஞ்ச் டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த டிவி நான் யூஸ் பண்ணேன், ரியலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நல்லா ஃபாஸ்ட்டு. ஸோ இன்புட் பாருங்கள், 2 யூஎஸ்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 HDMI இன்புட் இருக்குது. எல்லாத்துலையும் 4Kன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் அவுட் இருக்குது, டிடிஎஸ் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது யூஎஸ்பி, இது வந்து HDMI இன்புட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா HDMI 1, 2, 3 ஆப்டிக்கலு. அப்புறம் ஏவி, பழைய ஆர்எஃப்க்கு ஒரு கனெக்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் லேண்ட் கனெக்ஷன் ஒரு வச்சுருக்காங்க. இது வந்து ஏவி லெஃப்ட் ரைட்டு வீடியோ இன்புட்டு. சரிங்களா? இந்த பக்கம் ஒரே ஒரு பவர் சப்ளை. ஸோ எல்லாம் பேசிக்கான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் HDMI இன்புட் வந்து 3 இருக்குது. நார்மலாகவே 43 இன்ச்சினாலே ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்கும் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு சில படம்லாம் இந்த ஓடிடியில் வர படம்லாம் டிடிஎஸ் படம் வரும், அதனால். ஸோ இதோட ரிமோட்டு இப்போ காட்டிட்டேன் பாருங்கள். ஆன் பண்ணிங்கன்னா பவர் இட் பை விடான்னு வரும். ஸோ ரெசல்யூஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த டிவி, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, டோஷிபா பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் டோஷிபா டிவி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிஃபோர் நிறைய மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து டிசிஎல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோஷிபா வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது போல் வரும். ஸோ எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இன்புட் பாருங்கள், HDMI, ஏவி, அப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க. ஏர் பிளே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல. சரிங்களா? ஸ்மார்ட்குள்ளே போனீங்கன்னா ப்ரீ அப்ளிகேஷன், அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, ஆப்பிள் டிவி, யூடியூப்பு எல்லாமே வந்து ஆல்ரெடி இதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு. யொங்கோ பிளேலேருந்து எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓடிடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். குவைட் பிளேஸ், டே 1 இதெல்லாம் இருக்குது ப்ரைமில். நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். த பாய்ஸ் சீசன். ஸோ நம்ம இது எதுவுமே ஓடிபி இது வரைக்கும் வாங்கலை. ஃபால் அவுட்டு ப்ரைமில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் ஃபால் அவுட்டு சீரீஸு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு 4K வீடியோஸை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. யூடியூப்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட
யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். பண்ணினா உங்கள் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன சேனல்ஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஆல்ரெடி இங்கே வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிற சேனல் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K வீடியோஸை வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட கிளாரிட்டி பார்க்கலாம். அக்வேரியம் வீடியோஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது 4K வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள் ரெசல்யூஷன். டோஷிபா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற டிவியை வீடியோ. எல்ஜி ஒரு மாதிரி இருக்கும், சாம்சங் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். டோஷிபா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோஷிபா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அந்த வீடியோட கான்ட்ராஸ்ட்லாம் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு சாம்சங் அளவுக்கு இல்லை. எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். சோனி நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணல. சோனி யூஸ் பண்ண யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது அக்வேரியம் வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணியிருக்கேன் 4K ரெசல்யூஷனில். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ப்ளே ஆகுது. ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டிவியை. ஸோ நான் ஆஃப்டர் தட் ஹோம் தேட்டரில் இந்த ஆப்டிக்கல் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆடியோ செட்டிங்ஸில் போயிட்டு டிவி ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி வந்து இந்த ஆப்டிக்கல் வழியாக ஆடியோ போகும். பாருங்கள் எப்படி இருக்குது 4K ரெசல்யூஷன், வேறு லெவலில் இருக்குது இந்த டிவி. ஆனால் இது வந்து கான்ட்ராஸ்ட் தாங்க அந்த டிவி நம்பர் 1. கான்ட்ராஸ்ட் அச்சிக்க முடியாது இந்த டிவியோட கிளாரிட்டி. பிரைட்னஸ்ஸு அதாவது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே வைக்கலாம், வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிரைட் ஆகிடும். சாம்சங் நார்மலாகவே நல்ல பிரைட்னஸாக இருக்கும் டிவி. டோஷிபா தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். டோஷிபா ரியலி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டோஷிபா வந்து மேக் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்ட். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.